வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். உங்களிடம் கடன் இருக்கின்றதா? போன்றி ஆனாலே பயமாக இருக்கின்றதா? சேலரி வந்த அடுத்த நாளே அக்கௌண்ட் எம்டி ஆகின்றதா? அப்படியானால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீர்கள். இன்று நான் சொல்ல போகும் இந்த 10 சீக்ரெட் பலரின் வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றது. இந்த 20 நிமிடங்கள் உங்கள் ஃபைனான்சியல் லைஃபுக்கு ஒரு புதிய தொடக்கம் ஆகலாம். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் கடைசி சீக்ரெட் உங்கள் மைண்ட் செட்டை முழுவதும் மாற்றக்கூடும். கமெண்டில் இப்போதே எழுதுங்கள், நான் கடனில் இருந்து வெளியே வருவேன். இந்த ஒரு சென்டென்ஸ் உங்கள் புதிய வாழ்க்கையில் முதல் ஸ்டெப்பாக இருக்கும். போது கதையை ஆரம்பிப்போம். இரவு 1 மணி. அருண் என்ற ஒரு மனிதன் பெட்டில் படுத்திருந்தான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. போன் சைலண்டில் இருந்தது. ஏனென்றால் பேங்க் கால் வந்தால் அவனுக்கு பயம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண பயம். மெசேஜ் வந்தாலே டென்ஷன். சேலரி வந்த 24 மணித்தியாலத்திலேயே அக்கௌண்ட் எம்டி. கிரெடிட் கார்டு பில், பர்சனல் லோன், ஃப்ரெண்ட்ஸ் பரோ எல்லாம் சேர்த்து அவன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட்டது. ஒரு நாள் மிரர் முன்னே நின்று அவன் தன்னையே பார்த்து கேட்டான், இதுதான் என் வாழ்க்கையா? அந்த இரவு அவன் ஒரு முடிவு எடுத்தான். நான் ஓட மாட்டேன், இந்த கடனில் இருந்து வெளியே வருவேன். நண்பர்களே, இன்று நான் சொல்லப்போகும் இந்த 10 சீக்ரெட் அருணின் வாழ்க்கையை மட்டும் மாற்றவில்லை, ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றது. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இந்த ஸ்டோரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். சீக்ரெட் 1, உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த நாள் காலை அருண் ஒரு நோட் புக் எடுத்தான். அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் எல்லா கடன்களையும் எழுத ஆரம்பித்தான். பேங்க் லோன் 3 லட்சம், கிரெடிட் கார்டு 1.5 லட்சம், ஃப்ரெண்ட்ஸ் 80,000 எழுத அவனுக்கு பயம் வந்தது. ஆனால் அந்த நாள் அவன் ஒரு விஷயம் புரிந்து கொண்டான். நான் உண்மையை அவாய்ட் பண்ணி கொண்டிருந்தேன். நண்பர்களே, பலர் கடனில் இருந்து வெளிவர முடியாத காரணம் பணமில்லை என்பதல்ல, அவர்கள் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண மாட்டார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உண்மையை அக்செப்ட் செய்ய வேண்டும். பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அதுதான் ரெக்கவரி ஆரம்பம். பலர் செய்யும் மிக பெரிய தவறு, எல்லாம் சரியாகிவிடும் என்று ப்ராப்ளமை இக்னோர் செய்வது. ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் தான் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு கடன், யாரிடம், மாதம் இமெயை, இன்ட்ரெஸ்ட், இதுதான் முதல் வெற்றி. பிரச்சனையை நேராக பார்க்கும் நபர் தான் அதிலிருந்து வெளிவர முடியும். சீக்ரெட் 2, புதிய கடன் எடுப்பதை உடனே நிறுத்துங்கள். குழியிலிருந்து வெளியே வர வேண்டுமென்றால் முதலில் தோண்டுவதை நிறுத்த வேண்டும். அதே மாதிரி கடனில் இருந்து வெளியே வர வேண்டுமென்றால் புதிய லோன் எடுப்பதை நிறுத்த வேண்டும். பலர் என்ன செய்கின்றார்கள்? ஒரு லோனை க்ளோஸ் செய்ய இன்னொரு லோன், ஒரு கிரெடிட் கார்டு பில்லுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டு. இது சொல்யூஷன் இல்லை. நீங்கள் இன்று முடிவு எடுக்க வேண்டும், இது தேவையில்லாத கடன் எடுக்க மாட்டேன். கார் லோன் வேண்டாம், லக்ஸரி போன் வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை இம்ப்ரெஸ் செய்ய வேண்டியது சொசைட்டி இல்லை, உங்கள் ஃப்யூச்சர். நீங்கள் டிசிப்ளின் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சீக்ரெட் 3, செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் இன்கம் குறைவாக இருப்பது பிரச்சனை இல்லை, ஆனால் கண்ட்ரோல் இல்லாத எக்ஸ்பென்சிவ் தான் பிரச்சனை. பணம் மீது அவேர்னஸ் வந்தவுடன் உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் ஆகும். ஒரு கேள்வி கேளுங்கள், இந்த செலவு இல்லாமல் நான் வாழ முடியாதா? பல நேரங்களில் நாம் தேவைக்காக அல்ல, இம்ப்ரெஸ் செய்யவே செலவு செய்கின்றோம். சிறிய சிறிய செலவுகள் தான் பெரிய ஃபைனான்சியல் டேமேஜை கொடுக்கின்றது. பல நேரங்களில் நாம் தேவைக்காக அல்ல, இம்ப்ரெஸ் செய்யவே செலவு செய்கின்றோம். டெய்லி ஆன்லைன் ஆர்டர், அன்னெசரி ஷாப்பிங், பிராண்ட் ஆப்ஷன்ஸ், வீக்கெண்ட் வேஸ்ட், இவை அனைத்தும் கடனை அதிகரிக்கும். இவை எல்லாம் சேர்த்து உங்கள் ஃபியூச்சரை சாப்பிடுகின்றது. இன்று முதல் ஒரு ஹேபிட் ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு ரூபாயும் எங்கே செல்கின்றது என்று எழுதுங்கள். இந்த ஒரு ஹேபிட் மட்டும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சில மாதங்கள் சாக்ரிஃபைஸ் செய்யுங்கள், பிறகு பல வருடங்கள் சந்தோஷமாக வாழலாம். சீக்ரெட் 4, சைட் இன்கம் உருவாக்குங்கள்.
ஒரு இன்கம் மட்டும் வைத்துக்கொண்டு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடைவது மிகவும் கஷ்டம். ஆனால் நீங்கள் செகண்ட் இன்கம் பற்றி யோசிக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரே இன்கம் ஸ்டோரை மட்டும் நம்பாதீர்கள். இன்று இன்டர்நெட் இருக்கும் காலம். நீங்கள் என்ன செய்யலாம்? யூடியூப், அமேசான் சேலிங், ஹோம் ஃபுட் பிஸ்னஸ், கேக் பிஸ்னஸ், அஃபிலியேட் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ், டியூஷன், டெலிவரி, பார்ட் டைம் ஒர்க், ஸ்மால் இன்கம் என்றாலும் பரவாயில்லை. நினைவில் வையுங்கள், சிறிய இன்கம் கான்சிஸ்டன்ட் பெரிய இன்கமாக மாற்றும். பல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆரம்பத்தில் எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்தார்கள். அவர்கள் டயர்ட் ஆனாலும் வேலை செய்தார்கள். ஸ்லீப்பை சாக்ரிஃபை செய்தார்கள். கம்ஃபோர்ட் சாக்ரிஃபை செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஃபியூச்சரை பில்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். சிறிய இன்கமை பலர் கேலி செய்கின்றார்கள். ஆனால் பெரிய பணம் சிறிய தொகையிலிருந்தான் உருவாகின்றது. 100 ரூபாய் சேவ் பண்ணுபவர்கள் தான் ஒரு நாள் 1 லட்சம் சேவ் பண்ணுவார்கள். ஒரே இன்கம் ஷோரை மட்டும் நம்பாதீர்கள். ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மணியை ரெஸ்பெக்ட் செய்பவரிடம்தான் மணி தங்கும். சீக்ரெட் 5. உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். பலர் வெளியே ஏழையாக இருப்பதற்கு முன் அவர்கள் மனதில் ஏழையாக இருக்கின்றார்கள். அவர்கள் எப்போதும் நெகட்டிவ் என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தான், நான் அன்லக்கி. இந்த மைண்ட் செட்டை மாற்ற வேண்டும். நீங்கள் தினமும் சொல்லுங்கள், நான் இந்த கடனில் இருந்து வெளியே வருவேன், நான் என் வாழ்க்கையை மாற்றுவேன், நான் வெற்றி பெறுவேன். மைண்ட் செட் சேஞ்ச் இல்லாமல் லைஃப் சேஞ்ச் வராது. நீங்கள் உங்கள் மைண்டை ட்ரெயின் செய்ய வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் போதாது, ஆக்ஷன் வேண்டும். சீக்ரெட் 6. டிசிப்ளின் என்பது சூப்பர் பவர். நண்பர்களே, மோட்டிவேஷன் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் டிசிப்ளின் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் வெற்றி கிடைக்கும். ரிச் பீப்புளுக்கு இருக்கும் மிகப்பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? டிசிப்ளின். செலவு எழுதுவது, பட்ஜெட் ஃபாலோ செய்வது, சேவிங் செய்வது, இவை போரிங்காகத்தான் இருக்கும். ஆனால் அது ஃப்ரீடம் தரும். தினமும் ஏர்லி ஒர்க் அப், டெய்லி பிளானிங், மணி ட்ராக்கிங், ஹார்ட் ஒர்க். ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் டெய்லி கான்சிஸ்டன்ட் இருந்தால் ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நீங்கள் இன்று செய்யும் சாக்ரிஃபை நாளை ஃப்ரீடமாக திரும்ப வரும். 7. சோஷியல் கம்பேரிஷன் நிறுத்துங்கள். அவரிடம் கார் இருக்கு, இவரிடம் ஐபோன் இருக்கு, அதை பார்த்து நாம் கடன் வாங்கி வாழ ஆரம்பிக்கின்றோம். நினைவில் வையுங்கள், லக்ஸரி காட்டும் பலர் கூட சைலண்டாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் கம்பேர் செய்யாதீர்கள். இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் ஹாப்பி மாதிரி தான் தெரியும். லக்ஸரி கார், ஃபாரின் ட்ரிப், எக்ஸ்பென்சிவ் லைஃப் ஸ்டைல். ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? பலர் இமெயில் தான் வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜேர்னி. நீங்கள் ஃபோக்கஸ் செய்ய வேண்டியது நேற்றைய உங்களை விட இன்று பெட்டராக இருப்பது. அதுவே ரியல் சக்ஸஸ். சீக்ரெட் 8. ஃபேமிலி சப்போர்ட்டை மதியுங்கள். கடன் பிரச்சனையில் பலர் சைலண்ட் ஆகி விடுகிறார்கள். ஆனால் ஃபேமிலியுடன் ஓப்பனாக பேசுங்கள். உண்மையை ஷேர் செய்யுங்கள். ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் நீங்கள் எந்த பிரச்சனையையும் கடந்து செல்லலாம். நண்பர்களே, பணம் இல்லாத நேரத்தில் கூட உங்களுடன் இருப்பவர்கள் தான் ரியல் வெல்த். அவர்களை மதியுங்கள். சீக்ரெட் 9. பேஷன்ஸ் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரே நாளில் கடன் வரவில்லை, அதே மாதிரி ஒரு நாளில் அது போகுவதில்லை. நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸ்லோ ப்ரோக்ரஸ் கூட ப்ரோக்ரஸ் தான். 100 ரூபாய் சேவ் பண்ணினாலும் அது ப்ரோக்ரஸ். ஒரு இமெயில் க்ளோஸ் பண்ணினாலும் அதுவும் ப்ரோக்ரஸ். நீங்கள் ஃபார்வர்ட் மூவ் ஆகிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் நீங்கள் டெபிட் ஃப்ரீயாகி விடுவீர்கள். ஒரே நாளில் கடன் போகாது. ஆனால் தினமும் சிறிய ப்ரோக்ரஸில் இருந்தால் ஒரு நாள் பெரிய மாற்றம் வரும். ஒரு ட்ரீ வளர இயர் ஆகும். அதேபோல் ஃபைனான்சியல் ஃப்ரீடமுக்கு டைம் தேவை. அவசரப்படாதீர்கள். கான்சிஸ்டன்ட்லி முக்கியம். சீக்ரெட் 10. உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புங்கள். நண்பர்களே, இந்த உலகம் உங்களை டவுட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களை டவுட் பண்ணாதீர்கள். நீங்கள்
பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றீர்கள். இதையும் கடந்து செல்வீர்கள். ஒரு நாள் ஈமை இல்லாத வாழ்க்கை, ஸ்ட்ரெஸ் இல்லாத தூக்கம், பீஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப், இவை அனைத்தும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நண்பர்களே, இப்போது நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் தற்போதைய நிலை உங்கள் இறுதி நிலை இல்லை. இன்று நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த பெயின் ஒரு நாள் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாறும். ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்ப்பீர்கள். அப்போது நீங்கள் சொல்வீர்கள், நான் கைவிடாமல் இருந்தது நல்லது. நண்பர்களே, நம்பிக்கை மட்டும் விடாதீர்கள். ஹார்ட் ஒர்க் செய்யுங்கள், டிசிப்ளின் ஃபாலோ செய்யுங்கள், டெய்லி ப்ரோக்ரஸ் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாறும். இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு முடிவு எடுங்கள். இனி நான் பணத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன், பணம் என்னை கண்ட்ரோல் பண்ணாது. கடன் உங்கள் ஐடென்டி இல்லை, அது ஒரு சாப்டர் மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்டில் நான் கடனில் இருந்து வெளியே வருவேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கும் ஒருவருக்கு ஷேர் செய்யுங்கள். நினைவில் வையுங்கள், கடன் டெம்பரவரி, ஆனால் உங்கள் பொட்டன்ஷியல் பெர்மனன்ட். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் சந்திப்போம்.